ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பட்டு அம்மா. இன்றைக்கி என்னென்னா பொங்கல் பர்ச்சேசிங்காக கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் பாப்பா தம்பி 2 பேத்தையும் கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்களாம் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விலாக் போகலான்ட்டு பார்த்தோம். அதுக்கு தான் பாருங்கள், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வாங்கி கொடு, இந்த ட்ரெஸ் தான் எனக்கு வேணும். கடையில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் கேட்குறாங்க, எனக்கு அம்மா இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக இங்கேயும் ஓடிட்டே இருந்தாங்க, பிடிச்சி வைக்கவே முடியல. இன்றைக்கி இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுமா, இந்த ஃப்ராக் அழகாக இருக்குது, இந்த ஃப்ராக் அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு அவன் மேலே வச்சு பார்த்துட்டு இருந்தான். பெருசாக இருந்துச்சு, பெருசாக இருக்க ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாமா வாங்கி கொடுமான்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பாருங்கள். அந்த குட்டி அழைச்சிட்டு போனதுனால பால் போடுற வேலை எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாலியாக இதுங்கெல்லாம் விளையாடிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு ஒன்றுமே செலக்ட் பண்ண முடியல, எதுவுமே அவளுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு தூக்கிட்டு வந்துட்டோம். ட்ரெஸ் எடுத்துக்கூடன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் பில் போட்டு வாங்கங்காட்டியும் பில் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி இன்னொரு கடையில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு போயிருந்தோம். அங்கேயும் போய் இவளுக்கு பார்த்தோம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாருங்கள், யார் இது ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கேர்ள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டங்க. அலையணும் கடையாக ஏறி அலைஞ்சு எந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கங்காட்டியும் அந்த பசங்களுக்கு போனால் உடனே எடுத்துடலாம். அந்த கேர்ள் பாப்பாவுக்கு மட்டும் இது செட் ஆகலை அது செட் ஆகலை நம்ம வச்சிரும்.